வெல்கம் டு விஸ்டம் அகாடமி யூடியூப் சேனல். இந்த சீரீஸில் நான் நிறைய கதைகள் சொல்லலான்னு இருக்கேன். ரொம்ப ஷார்ட் கதைகளாக தமிழில் சொல்லலான்னு இருக்கேன். இந்த சீரீஸ் பேர் கதை சொல்லட்டுமா. இன்றைக்கி நம்ம எந்த கதையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்வம் அப்படின்ற ஒரு கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் இந்த பழமொழியை கேட்டிருப்பீங்க, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சிட்டான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். நம்ம எப்போல்லாம் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு பொய் சொல்கிறானோ இல்லை ஏதோ ஒரு விளையாடுறானோ, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சிட்டாண்டாய்வன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கான உண்மையான காரணமோ அதுக்கு உண்மையான அந்த பின்னாடி இருக்கிற கதையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செல்வம் அப்படின்ற ஒரு ஆள் ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர். ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவை இழந்ததுனால தனியாக விவசாயம் செஞ்சு வளர்கிற மாதிரி ஆகுது. ஒரு 15 வயசு இருக்கும் போது ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்ற நேம் வாங்குறாரு. பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவரை புகழ்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நியாயமாக அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன இருந்துச்சுன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு பூசணிக்காய் வளர்ந்தது. நல்லா பெருசாக சூப்பராக செழுமையாக இருந்தது. அதை பார்க்கும்போது இதில் அல்வா செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு செல்வத்துக்கு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. இந்த ஆசையை வந்ததுனால அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூசணிக்காயை திருட ஆரம்பித்தார். திருடி அல்வா செஞ்சு சாப்பிட்டார். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் கட்டாயம் மாட்டிக்குவார் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு நாள் திருடும் போது ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 2வது நாள் 3வது நாளே மாற்றிக்கிட்டாரு. மாட்டினதுக்கப்புறம் பஞ்சாயத்து கூடுது. ஆனால் செல்வத்துக்கு ஏற்கனவே நல்ல பேர் இருக்கிறதுனால ரொம்ப அவங்கள கண்டிக்காமல், ஆனால் ஒரு 5 ரூபா ஃபைன் மட்டும் கட்டுங்க, 5 ரூபா பஞ்சாயத்தில் ஃபைன் கட்டிடுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவருக்கு 5 ரூபா ஃபைன் பெருசாக தெரியல. அன்னையிலேருந்து செல்வத்தோட பேர் பூசணிக்காய் திருடன்னு மாறிடுச்சு. இதை பேரை எப்படியாவது போக்கணும்னு சொல்லிட்டு செல்வம் என்ன பண்ண ஆரம்பித்தார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய நிலங்களை வாங்க ஆரம்பித்தார். ரொம்ப நிறைய விவசாயம் பண்ண ஆரம்பித்தார். இன்னும் கொஞ்சம் பணங்கள் சம்பாதிச்சார். ஆனால் கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் செல்வம் பூசணிக்காய் திருடியே பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. செல்வத்துக்கு இது ரொம்ப மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி, நம்ம ஒரு பெரிய கல்யாணம் பண்ணுவோம், ரொம்ப தடல் புடாத ஒரு பெரிய கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் கூட செல்வத்துக்கு பூசணிக்காய் திருடியே அவன் கல்யாணம் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் பூசணிக்காய் திருடனுக்கு கூட பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செல்வத்தை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, செல்வத்துக்கு குழந்தை பிறக்குது. இந்த பேர் குழந்தைகளுக்கும் வருது. எப்படி வந்துச்சு அப்படின்னா, இவனாப்பா இந்த பூசணிக்காய் திருடனோட ஃபர்ஸ்ட் பையன், இவன் பூசணிக்காய் திருடனோட 2வது பொண்ணு, இந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. இவனுக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. சரி, ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு கட்டலான்னு சொல்லிட்டு அரண்மனை மாதிரி பெரிய வீடு அந்த ஊர்லேயே, எஸ் நீங்கள் நினச்ச மாதிரியே ஊர் எல்லாரும் பூசணிக்காய் திருடியே வீடு கட்டிட்டான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது பேர் அவனுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அது நிற்கலை. என்ன ஆச்சு அப்படின்னா, அவனோட பேர பசங்களுக்கும் போச்சு. பேர பசங்களுக்கும் இது பூசணிக்காய் திருடனோட ஃபஸ்ட்டு பையனோட பேரன். இந்த மாதிரி பேர் வரும்போது ஒரு வழியாக அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இறக்குற நிலைமைக்கு போயிடுறாரு. ஒரு வயசான நிலைமையில் அப்போ அவங்களோட குடும்பத்தை எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு ஒரு விஷயம் சொல்கிறார், நான் உங்களுக்கு எவ்வளவோ சம்பாரிச்சு வச்சுருக்கேன், என்னெல்லாமோ பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் கூடவே உங்களுக்கு ஒரு பேரும் தரேன். என்ன பேருனா பூசணிக்காய் திருடன்ற பேர். என்னைக்கோ சின்ன வயசில் நான் பண்ண தப்பை நான் இந்த ஊர் வந்து எனக்கு அந்த பேரை கொடுத்துருச்சு. எப்படியாவது நீங்கள் இந்த பேரை எனக்கு போக்கணும், இந்த ஃபேமிலிக்கு இந்த பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஷ்டத்துலேயே அவர் செத்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு முனிவர் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறாரு. இவங்க சோகமாக இருக்கிறத பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை பற்றி சொல்கிறாங்க. இல்லை சார், இந்த மாதிரி இல்லை சுவாமி, இந்த மாதிரி எங்கள் அப்பா இப்படி இருந்தார், இறந்து போயிட்டார். இந்த மாதிரி எங்களுக்கு பூசணிக்காய் திருடன்ற ஃபேமிலின்ற ஒரு நேம் இருக்குது. அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் ஜஸ்ட் என்ன சொன்னார்னா, இந்த ரோடை தாண்டுற எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்சவர்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னையிலேருந்து அந்த குடும்பம் என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா, அந்த ரோட்டை யார் தாண்டினாலும் கட்டாயம் சாப்பாடு போட்டு தான் அனுப்போம். சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பூசணிக்காய் திருடன்ற பேர் போய் அன்னதானம் பண்ணுவாங்களே அந்த வீடுன்னு வந்துச்சு. அந்த பசங்களுக்கும் அன்னதானம் பண்ணுவாங்களே அவங்க பசங்க, அவங்க பேரங்க, இந்த வீடு அன்னதானம் பண்ணுவாங்களே அவங்களோட வீடு, இந்த நிலம் வந்து அவங்களுது, அன்னதானம் பண்ணுறாங்களே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பூசணிக்காய் திருடன்ற பேர் போய் சோறு போடுவாங்க, அன்னம் போடுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க அப்படின்ற வீடு அப்படின்ற பேராக மாறிச்சு. அதனால தான் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த பூசணிக்காய் திருடன்ற பேர் போய் அன்னதானம் பண்ணுவாங்கன்ற பேர் வந்ததுனால இந்த கதையை வந்து இந்த ப்ராவப் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதை வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இப்போத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ.